நாராயணீயம் விளக்க உரை. தசகம் 25. நரசிம்ம அவதாரம். 25வது தசகத்தில் ஸ்ரீ நாராயண பட்டத்ரி ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை வர்ணிக்கிறார். இதன் முந்தைய 24வது தசக முடிவில் ஹிரண்யகசிபு பகவான் எங்கே இருக்கிறான் என்று பிரகலாதனை கேட்டான். அதற்கு பிரகலாதன் பகவான் எங்கும் இருக்கிறான் என்று பதிலளித்தான். அப்பொழுது ஹிரண்யகசிபு சபையில் உள்ள ஒரு ரத்னமயமான தூணை காட்டி, இதில் ஏன் பகவான் இல்லை என்று கேட்க, தூணிலும் தெரிகின்றானே பகவான் என்றான் பிரகலாதன். உடனே கோபத்தை அடைந்த ஹிரண்யகசிபு கையில் உள்ள கத்தியை சுழற்றி கொண்டு அத்தூணை குத்தினான். இப்படி கூறி வந்த நாராயண பட்டத்ரி இதற்கு மேல் நிகழ்ந்த நிகழ்ச்சியை தன்னால் உடனே கூற இயலாதவராய் ஸ்ரீ பகவானை பார்த்து நடுங்கி, ஹே குருவாயூரப்பா, உமது அவதார பெருமையை வர்ணிக்க அருள் புரிவாயாக என்று வேண்டி நமஸ்கரித்து மேலும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை ரௌத்ர ரசம் நிரம்பிய சப்தங்களால் மிக அழகாக வர்ணிக்கத் தொடங்கினார். ஸ்லோகம் 1. ஸ்ரீ நாராயண பட்டத்ரி சுமார் 400 வருஷங்களுக்கு முன் ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதியில் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்ட சரித்தங்களை நாராயணீயம் என்ற ஸ்தோத்திரம் மூலமாக சொல்லிக் கொண்டு வந்தபோது ஸ்ரீ குருவாயூரப்பன் அக்கதைகள் அனைத்தையும் தலையை ஆட்டி அங்கீகரித்த ஆச்சரியமான சம்பவத்தை பக்தர்கள் அடிக்கடி நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். பக்தி பரவசமாக ஸ்ரீ நாராயண பட்டத்ரி பகவானோடு நேருக்கு நேர் சம்பாஷித்த ஸ்ரீ பாகவத கதைகளில் பிரகலாத சரித்திரம் முக்கியமானது. அந்த சரித்திரத்தில் நரசிம்ம அவதாரத்தை வர்ணிக்கும் போது நம்பூதிரி தன்னையே மறந்து விடுகிறார். பிரகலாதனை பலவாறாக துன்புறுத்தியும் பிரகலாதன் பகவன் நாம மகிமையை தன் சகாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் ஈடுபட்டதைக் கண்டு கடும் கோபமடைகிறான் ஹிரண்யகசிபு. உன்னுடைய பகவான் எங்கிருக்கிறான் என்று கர்ஜிக்கிறான் மகனை பார்த்து. எங்கும் இருக்கிறான் என் பிரபு என்று சாந்தமாக விடையளிக்கிறான் புத்திரன். இந்த தூணில் ஏன் பகவான் இல்லை என்று எகத்தாளமாக ஒரு ரத்தனமயமான தூணை சுட்டிக்காட்டுகிறான். இத்தூணிலும் என் பிரபு காட்சி அளிக்கிறாரே என்று சொல்லிய வண்ணம் தூணை வலம் வந்து நமஸ்கரிக்கிறான் சிறு குழந்தை. ஹிரண்யகசிபுவின் அகக்கண்கள் அகங்காரத்தினால் மூடி இருக்கும்போது அவனுக்கு எப்படி பகவான் தென்படுவார்? அகங்கார மிகுதியில் கத்தியை எடுத்து சுழற்றி, உன் பிரபு இப்பொழுது என்ன செய்கிறான் பார்க்கிறேன் என்றவாறு தூணை பலமாக தன் கத்தியால் குத்துகிறான். உடனே அண்ட பகிரண்டமெல்லாம் கிடுகிடுக்கும் ஒரு பயங்கர கர்ஜனை. பட்டத்ரியின் சொற்றொடர்கள் அக்கர்ஜனையை நமக்கு ஒருவாறு புலப்படுத்துகின்றன. பிரம்மாவே தன் ஸ்தானத்திலிருந்து நழுவி கீழே விழுந்தார் என்றால் அது எத்தகைய கர்ஜனையாக இருக்கும்? அந்த கர்ஜனை ஹிரண்யகசிபுவின் காதுகளையும் பிளந்தது என்கிறார் நம்பூதிரி. அதோடு நிற்காமல் அவர் மனத்திலும் ஒரு விவரிக்க முடியாத நடுக்கம் ஏற்பட்டதென்றும் கூறுகிறார். எதற்கும் சலிக்காத ஹிரண்யகசிபுவின் ஹிருதயம் பயத்தால் நடுங்கியது. அண்டங்கள் நடுங்கின. பிரம்மா தனது ஆசனத்திலிருந்து நழுவினார். இவைகளுக்கெல்லாம் மேலாக ஹிரண்யகசிபுவின் மனம் நடுங்கியது. இதிலிருந்து பட்டத்ரி பகவானுடைய சிம்ம கர்ஜனையின் பயங்கரத்தை விளக்குகிறாரா அல்லது ஹிரண்யகசிபுவனுடைய ஹிருதயத்தின் கடினத்தன்மையை விளக்குகிறாரா? இரண்டையும் தான். அண்டங்கள் நடுங்கலாம், பிரம்மாவும் நடுங்கலாம், ஆனால் ஹிரண்யகசிபு நடுங்க மாட்டான். அவ்வளவு தைரியம் வாய்ந்தவன். அவனுடைய மனதே நடுங்கினால் அந்த சப்தத்தின் பயங்கரத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? ஸ்லோகம் 2. நரசிம்மமூர்த்தி ஆவிர்பவித்தல். பயம் என்றால் என்னவென்று தெரியாத ஹிரண்யகசிபுவின் மனம் பயத்தால் நடுங்கியது. அந்த பயத்தை விளைவித்த பயங்கர சப்தம் எங்கிருந்து வந்தது என்று 10 திசைகளையும் பரபரப்போடு பார்க்கிறான். இச்செய்கையிலிருந்து ஹிரண்யகசிபுவின் மனம் ஒரு நிலையில் இல்லை என்பது தெளிவாகிறது. பயத்தை கோபத்தால் அடக்க பார்க்கிறான் அசுரன். இவனுடைய கோபம் ஸ்ரீமன் நாராயணனை என்ன செய்ய முடியும்? பிரகலாதன் இந்த தூணிலும் பிரபு இருக்கிறார் என்று சொன்னதை கேட்டு பரிகசித்தான் ஹிரண்யகசிபு. ஆனால் கருணாமூர்த்தியான பிரபு தனது பக்த சிரோமணியான பிரகலாதனின் வார்த்தையை சத்தியமாக்க அந்த தூணிலிருந்தே ஆவிர்பவித்தார். பிரம்மாண்டமான சபையில் உள்ள அந்த ரத்தினமயமான இத்தூணில் இத்தகைய உருவம் ஒன்று தனக்கு தெரியாமல் இவ்வளவு நாட்களாக மறைந்திருந்ததே என்று நினைந்து பிரமிக்கிறான் ஹிரண்யகசிபு. அந்த உருவம் முழு மனிதனும் இல்லை, முழு மிருகமும் இல்லை, இரண்டுமாக சேர்ந்த ஒரு பயங்கர கோலம்.
அஞ்சாத நெஞ்சம் படைத்த ஹிரண்யகசிபுவை அலற வைக்க வேண்டுமானால் இத்தகைய பயங்கர உருவத்தை பிரபு எடுத்துத்தானே ஆக வேண்டும். எல்லா உலகங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் நாராயணன் தன்னுடைய பக்தர்கள் எந்த நிமிஷத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் தன்னை கூப்பிட்டாலும் பிரசன்னமாவதற்கு தயாராக இருக்கிறார். வெண்மை நிறமுள்ள ரோமத்தோடு கட்டின நரசிம்மூர்த்தி தேஜோமயமான காந்தியில் ஜுவலிக்கிறார். அந்த வெளிச்சத்தினாலேயே ஹிரண்யகசிபு சப்தம் வந்த திசை தெரியாமல் தடுமாறினான் போலும். அவ்வாறு வெளிப்பட்ட மூர்த்தி மளமளவென்று வளர்ந்து கொண்டே போகிறார். ஸ்லோகம் 3. நரசிம்மமூர்த்தியின் வர்ணனம். ஹிரண்யகசிபுவின் நாஸ்திக கொள்கை பகவானே கிடையாது என்ற கொள்கை அல்ல. பகவான் இருக்கிறான், ஆனால் அவன் எனக்கு அடக்கம். இதுதான் ஹிரண்யகசிபுவின் தீர்மானம். பிரகலாதன் பகவானுக்கு மேற்பட்ட ஒருவன் கிடையாது என்று பூரணமாக நம்பினான். பிரகலாதனுக்கும் ஹிரண்யகசிபுவுக்கும் அபிப்பிராய பேதம் இதுவே. ஸ்ரீமன் நாராயணன் எல்லோருக்கும் மேலானவன் என்ற எண்ணம் இல்லாதிருந்ததால் தான் ஹிரண்யகசிபு தபஸ் செய்து பிரம்மா பிரத்யக்ஷமான போது, உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஜீவனாலும் எனக்கு சாவு வரக்கூடாது என்று வரம் கேட்டுக்கொண்டான். எல்லா ஜீவன்களையும் சிருஷ்டிக்கும் பிரம்மதேவனையே நாராயணன் சிருஷ்டித்தார் என்ற ஞானம் இருந்திருந்தால் ஹிரண்யகசிபு அவ்வாறு வரம் கேட்டிருக்க மாட்டான். பகவானை பற்றிய அலட்சிய புத்தி இருந்ததினாலேயே ஹிரண்யகசிபு பிரம்மாவை அவ்வாறு வரம் கேட்டான். பகவானை பற்றி ஒரு மனிதனின் மனோபாவம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல பகவான் அவனுக்கு காட்சி அளிக்கிறார். ஹிரண்யகசிபு நல்ல முறையில் பகவானை சாந்தமாக பஜித்திருந்தால் சாந்த ஸ்வரூபியாக வந்து அவனுக்கு முக்தி அளித்திருப்பார். ஆனால் ஹிரண்யகசிபு பகவானை சதா சர்வகாலமும் துவேஷ மனப்பான்மையுடன் நினைத்தும் பேசியும் வந்தான். அந்த மனப்போக்குக்கு தக்கவாறு பகவான் உக்ரமூர்த்தியாக அவனுக்கு காட்சியளித்து அவனை நிகிரகம் செய்து அனுகிரகித்தார். அவன் எந்த மனப்பான்மையுடன் நினைத்தாலும் நினைத்தது ஸ்ரீ பகவானைத்தான். அதனாலேயே அவனுடைய ஜென்மத்தை கரையேற்ற பகவானே நேரில் வந்தார். ஹிரண்யகசிபு பகவானை எதிரியாக கருதினான். பகவானும் எதிரியாகவே தோன்றி அவனை வதம் செய்து அவனுக்கு முக்தி அளித்தார். ஸ்லோகம் 4. நரசிம்மமூர்த்தியை நம்பூதிரி நமஸ்கரித்தல். ஸ்ரீ நாராயண பட்டத்திரி நரசிம்மமூர்த்தியின் கோரமான உருவத்தை தத்ரூபமாக விவரிக்கிறார். அந்த மூர்த்தி தனது வாயை திறக்கும் போது கன்னங்களில் ஏற்படும் மடிப்புகளும் மோவாய்க்கட்டையின் அசைவும் அந்த மூர்த்தியின் குட்டையான பெருத்த கழுத்தும் கைகளில் உள்ள கூரிய நகங்களின் பிரகாசமும் நம் கண்முன் தோன்றுகின்றன. இவ்வாறு இடி முழக்கம் போன்ற அந்த மூர்த்தியின் சிம்ம நாதத்தை வர்ணிக்கும் போது அந்த பயங்கர சப்தம் நம் காதிலும் ஒலிக்கின்றது. கோபாவேசத்தோடு கூடின ஒரு உக்ர சிம்ஹத்தை தானே நேரில் பார்த்து வர்ணிப்பது போல நம்பூதிரி வர்ணிக்கிறார். அதே சமயத்தில் அந்த சிம்ஹம் சாதாரண மிருகம் அல்ல, பகவானே அந்த உருவத்தில் தோன்றியிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த அந்த மூர்த்திக்கு பல கைகள் இருப்பதாக வர்ணிக்கிறார். மேலும் அந்த மூர்த்தி கழுத்துக்கு கீழே மனித உருவத்திலும் காட்சியளிக்கிறார். இவ்வளவு வைபவங்களுடன் பிரசன்னமாயிருக்கும் அந்த பகவானை நேரில் கண்டும் கூட ஹிரண்யகசிபு நமஸ்கரிக்கவில்லையே என்று பட்டத்திரி நடுநடுக்கமுற்றவராய் தானே அந்த மூர்த்தியை நமஸ்கரித்தார். ஸ்லோகம் 5. ஹிரண்யகசிபு ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை எதிர்த்தல். பாதி மனித உடலும் பாதி சிங்கத்தின் உடலும் கொண்ட விசித்திரமான இந்த ஸ்வரூபத்தை கண்டவுடனேயே மாயாவியான ஸ்ரீ மகாவிஷ்ணுதான் இவ்வாறு வந்திருக்கிறார் என்று ஹிரண்யகசிபு நிச்சயம் செய்து கொண்டு விடுகிறான். தான் தபஸ் செய்த காலத்தில் பிரம்மா பிரத்யட்சமான போது தனக்கு இன்னாரிடமிருந்து சாவு வரக்கூடாது என்று ஒரு ஜாப்தாவே தயாரித்து கொடுத்தான் ஹிரண்யகசிபு. அந்த ஜாப்தாவில் அகப்படாத ஒரு வியக்தியாக காட்சி அளித்தது இந்த நரசிம்மமூர்த்தி. மகா புத்திசாலியான ஹிரண்யகசிபு உடனேயே இந்த விசித்திர மூர்த்தி கபட நாடக சூத்திரதாரியான நாராயணன் தான் என ஊகித்து விடுகிறான். தன்னை கொல்லுவதற்காகவே மகாமாயாவியான நாராயணன் இந்த வேஷத்தில் தோன்றியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட ஹிரண்யகசிபு அந்த பகவான் இடத்தில் தனக்கு உள்ள அலட்சிய புத்தியை இந்த சந்தர்ப்பத்தில் கூட தெரியப்படுத்த தவறவில்லை. என்னை கொல்ல வந்திருக்கும் இவனால் என்ன முடியும் என்று கர்ஜிக்கிறான். தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் ஒருங்கே பயந்து நடுங்கும் அந்த நரசிம்ம மூர்த்தி தன் முன்னே நின்று அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நரசிம்ம மூர்த்தி பகவானை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிச்சய புத்தியும் ஹிரண்யகசிபுவிற்கு ஏற்பட்டு விட்டது.
அப்படி இருந்தும் அவனுடைய மனம் கொஞ்சம் கூட தளர்ச்சி அடையவில்லை. பகவானிடத்தில் துவேஷம் போய் பயம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு பகவானிடத்தில் இன்னும் அதிகமான துவேஷம் ஏற்பட்டு அந்த மூர்த்தியை தாக்க முற்படுகிறான் என்பதுதான் ஆச்சரியம். ஸ்ரீ நாராயண பட்டத்திரி இந்த ஆச்சரியத்தை தான் அஹோ என்ற சொல்லால் வெளிப்படுத்துகிறார். ஹிரண்யகசிபு தன்னுடைய கதை என்ற ஆயுதத்தை சுழற்றி கொண்டு நரசிம்மமூர்த்தியை தாக்க ஓடுகிறான். அந்த மூர்த்தியின் பெருத்த கைகள் ஹிரண்யகசிபுவை இரும்பு பிடியாக பிடித்து கொண்டு விடுகின்றன. அப்பிடியிலிருந்தும் நழுவி விடுகிறான் ஹிரண்யகசிபு. இதுவும் ஒரு ஆச்சரியம். பகவான் மகாபயங்கரமான உருவத்தோடும் முழு பலத்தோடும் ஹிரண்யகசிபுவை பிடித்தும் அப்பிடியிலிருந்தும் நழுவி விட்டான் என்றால் ஹிரண்யகசிபுவின் பலம் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும்? பிறகு கத்தி, கேடயம் இவற்றை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மல்யுத்த திறமைகளையெல்லாம் அந்த நரசிம்மமூர்த்தியிடம் காண்பிக்கிறான் ஹிரண்யகசிபு. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் பிரபு. தேவர்கள் முதலானோர் ஆகாயத்திலிருந்து இந்த பயங்கர போராட்டத்தை பார்த்து கொண்டிருந்ததாகவும் ஹிரண்யகசிபு நரசிம்மமூர்த்தியின் பிடியிலிருந்து நழுவி மறுபடியும் அந்த மூர்த்தியை தாக்க ஆரம்பித்த போது அவர்கள் மிகுந்த பீதியை அடைந்தார்கள் என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகங்களையே விழுங்க எத்தனித்த அந்த நரசிம்மமூர்த்திக்கு இந்த ஹிரண்யகசிபு எம்மாத்திரம்? இவனை ஒரே நொடியில் கிழித்து எரிந்திருக்க கூடும். அவ்வாறு செய்யாமல் அந்த ஹிரண்யகசிபு தன் பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு போய் மறுபடியும் தன்னை தாக்குவதற்கு இடம் கொடுத்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறார் நரசிம்மமூர்த்தி. இதில் ஒரு பிரம்ம ரகசியம் இருக்கிறது. ஹிரண்யகசிபு ஒரு தூணை காண்பித்து இதில் உன் நாராயணன் இருக்கிறானா என்று பிரகலாதனை கோபாவேசத்தோடு கேட்டான். இந்த தூணிலும் என் பிரபு தெரிகிறாரே என்று பிரகலாதன் சொல்லிக்கொண்டே அந்த தூணை வலம் வந்து நமஸ்கரித்தான். உடனே அந்த நாராயணன் எங்கே என்று கர்ஜித்தவாறு ஹிரண்யகசிபு அந்த தூணை ஓங்கி குத்தினான். அந்த சமயத்தில் பிரபு வெளிவராவிட்டால் ஹிரண்யகசிபு பிரகலாதனை கொன்றிருப்பான். தன்னுடைய பரம பக்தனான பிரகலாதனுக்கு அப்படிப்பட்ட அபாயம் நேரிடாமல் இருக்கவே பிரபு உடனே தூணிலிருந்து வெளிவந்து விட்டார். அப்பொழுது சூரிய அஸ்தமனம் ஆகவில்லை. பகலிலோ அல்லது இரவிலோ தனக்கு சாவு வரக்கூடாதென்று வரம் வாங்கியிருந்தான் ஹிரண்யகசிபு. ஆகையால் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருக்கும் சந்தியா காலத்தில் தான் அவனை வதம் செய்ய வேண்டும். பிரம்மாவை சிருஷ்டித்தவரே ஸ்ரீமன் நாராயணன். பிறகு சிருஷ்டி தொழிலை பிரம்மாவிடம் கொடுத்தார் பகவான். தன்னுடைய சிப்பந்தி கொடுத்த வரனை மீறி எஜமான் ஒரு காரியம் செய்தால் அது ஒன்றும் பெரிய தவறில்லை. ஆனால் பிரம்மா கொடுத்த வரன்களுக்கு இம்மி கூட விரோதமில்லாமல் ஹிரண்யகசிபுவை வதம் செய்யவே பகவான் இப்பொழுது வந்திருக்கிறார். ஆகையால் அந்த சந்தியா காலம் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நாழிகை பாக்கி இருந்தது. அதுவரையில் ஹிரண்யகசிபுவின் மல்யுத்த விளையாட்டுகளை கொஞ்சம் பார்க்கலாம் என்றுதான் பகவான் சிறிது நேரம் வேடிக்கை பார்த்தார். அகங்காரத்தினால் அறிவை இழந்த ஹிரண்யகசிபு வேறு விதமாக நினைத்து கொண்டு இந்த பகவானை காட்டிலும் நாம் பராக்கிரமசாலி என்ற இருமாப்புடன் அந்த மூர்த்தியுடன் மல்யுத்தம் செய்ய தொடங்கினான். இதுவும் ஒரு ஆச்சரியம்தான். இவ்வளவு ஆச்சரியங்களையும் தனித்தனியாக சொல்லாமல் பட்டத்திரி ஸ்லோகத்தின் கடைசி வார்த்தையான ஒரே அஹோ என்ற சப்தத்தில் இவ்வளவையும் நினைத்து பார்க்கிறார். ஸ்லோகம் 6. ஹிரண்யகசிபுவை வதம் செய்தல். ஹிரண்யகசிபுவை அசுரர்களுக்குள் கீழ்ப்பட்டவன் என்று நம்பூதிரி வர்ணிக்கிறார். பிரகலாதன், மகாபலி போன்ற அசுரர்கள் மகா பாகவதோத்தமர்களாக இருந்து மிக உயர்ந்த பதவியை அடைந்துள்ளார்கள். பகவானிடம் பக்தி இல்லாவிட்டாலும் பகவானை தூஷிக்காமல் இருந்தால் அவனை மத்தியமன் என்று கூறலாம். ஹிரண்யகசிபுவோ பகவானை தனது பரம விரோதியாக கருதினான். ஆகையால் தான் பட்டத்திரி ஹிரண்யகசிபுவை அசுரர்களுள் மிக கீழ்ப்பட்டவன் என்று கூறுகிறார். ஹிரண்யகசிபு கடும் தவம் புரிந்த போது பிரம்மா பிரத்யட்சமாகி அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார் என்று முன்பு அறிந்து கொண்டோம். ஹிரண்யகசிபு கேட்ட வரங்களின் சுருக்கமாவது, பகலிலோ இரவிலோ தனக்கு சாவு வரக்கூடாது. மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், மிருகங்கள் மற்றும் உள்ள பிரம்மா சிருஷ்டித்தவை எவைகளாலும் தனக்கு சாவு வரக்கூடாது. பூமியிலோ ஆகாயத்திலோ தனக்கு சாவு வரக்கூடாது. உயிருள்ள வஸ்து, உயிரில்லாத வஸ்து எதாலும் தனக்கு சாவு ஏற்படக்கூடாது. வீட்டுக்குள்ளேயோ வீட்டிற்கு வெளியேயோ தனக்கு சாவு வரக்கூடாது என்பனவாகும். இவ்வளவு வரங்களையும் பிரம்மா கொடுத்து விட்டார்.
பிரம்மா கொடுத்த வாக்கு ஒன்றும் பொய்யாகாதபடி பகவான் ஹிரண்யகசிபுவை வதம் செய்கிறார். மனிதனாலோ அல்லது மிருகத்தினாலோ சாவு வரக்கூடாது என்று கேட்டான். நரசிம்மமூர்த்தியின் உருவம் மனிதனும் மிருகமும் சேர்ந்த ஒரு உருவம். மனிதனும் மிருகமும் சேர்ந்து ஒரு சிருஷ்டி இருக்க முடியும் என்று ஹிரண்யகசிபு எவ்வாறு அறிய முடியும்? ஸ்ரீமன் நாராயணனே நரசிம்ஹமூர்த்தியாக தூணிலிருந்து அவதரித்தார். ஆதலால் நரசிம்ஹமூர்த்தி பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. பகல் இரவு இரண்டும் இல்லாத சந்தியா காலம், வீட்டிற்கு உள்ளேயும் இல்லாமல் வீட்டிற்கு வெளியும் இல்லாத வாசற்படியில், பூமியிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் தன் தொடைகளின் மேல் அவனை இருத்திக் கொண்டு ஹிரண்யகசிபுவை வதம் செய்கிறார். நகத்தை வெட்டினால் வளர்கிறது, ஆனால் அதை வெட்டும் போது நமக்கு உணர்ச்சி இல்லை. ஆகையால் நகத்திற்கு உயிர் இருக்கிறதென்றும் சொல்லலாம், உயிர் இல்லை என்றும் சொல்லலாம். அந்த நகத்தினால் ஹிரண்யகசிபுவின் மார்பை பிளந்து அவன் உயிரை போக்குகிறார். இவ்வாறு பிரம்மா கொடுத்த வரங்களுக்கு ஒரு குந்தகமும் நேராமல் ஸ்ரீ பகவான் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சரித்திரத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த படிப்பினையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அகங்காரியான ஒருவன் தன்னுடைய அறிவு பலத்தால் மட்டும் மேன்மை அடைய முடியாது. எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் அவனுக்கு பகவானிடத்தில் பக்தி இருந்தால் ஒழிய அவன் மேன்மையை அடைய முடியாது. பகவத் அனுக்கிரகம் இல்லாத எந்த காரியமும் நிச்சயம் நிறைவேறாது. ஸ்லோகம் 7. ஸ்ரீ நரசிம்ஹத்தின் கோபத்தினால் உலகத்தின் கொந்தளிப்பு. துஷ்டர்களை எக்காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நிகிரகம் செய்து விடுவேன் என்று உலகோருக்கு தெரிவிப்பது போல பகவான் ஸ்ரீ நரசிம்ஹமூர்த்தி ஹிரண்யகசிபுவின் இரத்தத்தை தன் உடல் முழுவதும் பெருகவிட்டு கொண்டு காட்சியளித்தார். ஹிரண்யகசிபுவிற்கு சாதகமாயிருந்த எல்லா அசுரர்களையும் பகவான் நிர்மூலமாக்கி விடுகிறார். நரசிம்ஹமூர்த்தியாக பகவானே அவதரித்திருக்கிறார். அந்த பகவான் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் எப்பொருளிலும் சராச்சரம் முழுவதிலும் வியாபித்திருக்கும் பிரபு. உக்ரமூர்த்தியாக தாண்டவமாடும் அந்த பிரபுவின் அண்ட கோச்சங்களான சராச்சரங்களும் அதில் அடங்கிய மலைகளும் சமுத்திரங்களும் நிலை குலைந்து விட்டதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. ஸ்லோகம் 8. உக்ர நரசிம்ஹத்தை பிரம்மாதி தேவர்கள் துதித்தல். ஹிரண்யகசிபுவின் மாம்சம், கொழுப்பு, நரம்பு முதலிய உடல் சம்பந்தமானவற்றை எல்லாம் ஸ்ரீ நரசிம்ஹமூர்த்தி தரித்து கொண்டார். துஷ்டனுடைய உடலை வளர்த்து அவனுடைய துஷ்ட செயலை மேலும் செய்ய தூண்டும் சாதனங்களான மாம்சம், கொழுப்பு முதலியவற்றை பகவான் தன் உடலில் சேர்த்து கொண்டு ஹிரண்யகசிபுவின் உடலை சுத்தமாக்கி விட்டார். அப்போது அந்த உடலில் உள்ள ஜீவனும் சுத்தமாகி விடுகிறான். மாம்சங்களையும் குடல்களையும் அணிந்து கொண்டு கோரமாக காட்சியளிக்கும் நரசிம்ஹமூர்த்தியின் சமீபம் நெருங்க பரமசிவன், பிரம்மா, இந்திரன் முதலானவர்களுக்குமே பயமாக இருந்ததாம். அவர்களெல்லாம் தனித்தனியே வெகு தூரத்தில் இருந்து கொண்டு அந்த உக்ரமூர்த்தியை ஸ்தோத்திரம் செய்தார்கள் என்றால் சாதாரண மானிடன் அந்த ஸ்வரூபத்தை கண்டு பீதியடைய கேட்க வேண்டுமா என்ன? ஸ்லோகம் 9. பிரகலாதனை அனுக்கிரகித்தல். உக்ர நரசிம்ஹமூர்த்தியின் கோபத்தை கண்டு நடுங்கி போய் பிரம்மாதி தேவர்கள் அந்த மூர்த்தியை ஸ்தோத்திரம் செய்தார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த மூர்த்தியை யார் யார் ஸ்தோத்திரம் செய்தார்கள் என்று விரிவாக கூறப்பட்டுள்ளது. அத்தனை பேரும் தனித்தனியாக அந்த உக்ர ஸ்வரூபத்தை ஸ்தோத்திரம் செய்தும் பகவானின் கோபம் தணியவில்லை. ஆகவே பிரம்மா பிரகலாதனை அழைத்து அவனுடைய பிதாவின் காரணமாக ஏற்பட்ட அந்த கோபத்தை பிரகலாதன் ஒருவனே தணிக்க முடியும் என்று கூற, சிறுவனான பிரகலாதன் தைரியமாய் அந்த நரசிம்ஹமூர்த்தியின் பக்கத்தில் சென்று அந்த நரசிம்ஹமூர்த்தியின் பாத கமலங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். உடனே நரசிம்ஹமூர்த்தியின் கோபமும் தணிந்தது. அவர் சாந்த ஸ்வரூபியாகிவிட்டார். பிரகலாதனின் சிரசில் தன் கையை வைத்து ஆசீர்வதித்தார். அது மாத்திரமில்லாமல் உலகம் முழுவதையுமே அனுக்கிரகம் செய்தார். பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் ஒருங்கே ஸ்தோத்திரம் செய்தார்கள். பகவானின் கோபமானால் தணியவில்லை. அவர்களில் ஒருவருக்காவது அந்த மூர்த்தியின் சமீபம் போக துணிவு ஏற்படவில்லை. சிறுவனான பிரகலாதன் அப்பேற்பட்ட அந்த உக்ர மூர்த்தியை பயமில்லாமல் நெருங்கி நமஸ்கரித்தான். பகவானும் சாந்தமடைந்தார். இதிலிருந்து நிஷ்காம பக்தி பூர்ணமாக ததும்பி நிற்கும் போது பகவான் அதற்கு ஈடுபட்டு விடுகிறார் என்பது வெளியாகிறது. கடைசியில் பகவான் கருணையுடன் பிரகலாதனை ஆசீர்வதித்து அவனுக்கு வேண்டிய வரங்களை தருவதாக கூறினார்.
அப்போது பிரகலாதன் வரம் கேட்க வேண்டும் என்ற ஆசை தனக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற வரத்தை கேட்டானாம். பயனை உத்தேசித்து செய்யப்படும் பக்தி வெறும் வியாபாரம். பலனை உத்தேசிக்காமல் பக்தி செய்வது பக்திக்காகவே என்ற மனப்பான்மை இயற்கையிலேயே பிரகலாதனிடம் இருந்ததாலேயே அந்த மாதிரியான வரத்தை கேட்டான். இவ்வாறு வரம் கேட்ட பிறகு பிரகலாதனிற்கு ஒரு பயம் ஏற்பட்டது. பகவான் இவ்வளவு தூரம் தன்னை வரம் கேட்க சொல்லியும் கேட்காமல் போனால் தன்னை அகங்காரி என்று நினைத்து விடுவாரோ என்று பயந்து ஒரு வரத்தை கேட்டான். பகவானையும் பகவத் பக்தனான தன்னையும் அவமதித்த தன் தந்தை எந்தவிதமான நரக தண்டனையும் இல்லாமல் நல்ல கதியை அடைய வேண்டும் என்று பகவானை கேட்டுக்கொள்கிறான். இந்த வரத்தை கேட்டதும் பகவான், உன்னை பெற்ற ஹிரண்யகசிபுவிற்கு நல்ல கதியை கொடுப்பதற்கு என்னுடைய வரமே தேவையில்லை. மகாபக்தனான நீ இந்த வம்சத்தில் பிறந்ததாலேயே 21 தலைமுறைகளில் உள்ளவர்கள் நல்ல கதியை அடைந்து விட்டனர். நீ பிறந்த ஒரு பாக்கியத்தினால் இனிமேல் அசுர குலத்தில் பிறக்கப் போகும் எவனையும் நான் கொல்லப் போவதில்லை என்று பகவான் வாக்களித்தார். ஸ்லோகம் 10. நாராயண பட்டத்ரி நரசிம்ஹமூர்த்தியை பிரார்த்தித்தல். ஸ்ரீ நாராயண பட்டத்ரி ஸ்ரீ குருவாயூரப்பனை ஹே பிரகலாத பிரிய என்று அழைத்தார். ஸ்ரீ பகவான் அது சமயம் தலையை அசைக்காது பேசாமல் இருந்தார். அது கண்டு நம்பூதிரி வருந்தினார். சிறிது நேரம் கழித்து, நான் பிரகலாதனிடம் மாத்திரம் அன்பு வைத்தவன் இல்லை, சாது ஜனங்கள் எல்லோருமே என் அன்பர்கள் என்று ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதியில் அசரீரி வாக்கு ஒன்று கேட்டது. இவ்வார்த்தைகளை கேட்டு பட்டத்திரி பரவசமாகி கண்ணீர் வடித்ததாக பெரியோர்கள் சொல்வார்கள். ஹிரண்யகசிபு பகவானிடத்தில் துவேஷத்தை அடைந்ததால் அந்த துவேஷத்தை அழிக்கவே உக்ரமூர்த்தியாக பகவான் தோன்றினார். ஸ்ரீஹரயே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.